Hello students, welcome to Crack Meet Biology. இந்த வீடியோல சாப்டர் 9ல இருந்து ப்ராசஸஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜின்ற டாபிக் பார்க்க போறோம், which is a very important topic. ஸோ இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போற லாஸ்ட் டாபிக் இது. சாப்டர் 9 பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் தனி பிளேலிஸ்டா கிராக் நீட் பயாலஜி சேனல்ல கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சாப்டர் நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ப்ராசஸஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம்னா இட் இன்வால்வ்ஸ் செவரல் ஸ்டெப்ஸ் இன் அ ஸ்பெசிபிக் சீக்வன்ஸ், ஸ்பெசிபிக் ஆர்டர்ல செவரல் ஸ்டெப்ஸ் இருக்கு. So the first step is isolation of DNA. Okay, so செல்லுல இருந்து நம்ம டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணணும். Then fragmentation of DNA by restriction endonucleases. So restriction enzymes use பண்ணி இந்த DNA fragment கட் பண்ணணும், so that several DNA fragments will be generated and அந்த fragmentsல இருந்து நம்மளோட desired DNA fragment isolate பண்ணணும். Isolation of the desired DNA fragment. இது எப்படி பண்ணுவோம்னா gel electrophoresis யூஸ் பண்ணி isolate பண்ணுவோம். Then amplification of gene of interest using PCR. So நம்ம desired DNA fragment polymerase chain reaction யூஸ் பண்ணி several copies amplify பண்ணுவோம், which means multiply பண்ணுவோம். Okay, then ligation of the DNA fragment into the vector. So நம்ம desired DNA fragment cloning vectorல ligate பண்ணுவோம். Then இந்த நமக்கு recombinant DNA construct ஆகும் and இந்த recombinant DNA host cellக்கு transfer பண்ணுவோம் and இந்த host cells, அதாவது recombinant DNA உள்ள host cells large scaleல bioreactor யூஸ் பண்ணி culture பண்ணுவோம், which will lead to the extraction of the desired product. Okay, so this is the steps involved in the processes of recombinant DNA technology. So இதுல ஒரு process பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். First, isolation of the genetic material. So majority of the organismsல பாத்தீங்கன்னா DNA தான் genetic material இருக்கும், which is deoxyribonucleic acid தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கானிசம்ஸோட ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கும். ஸோ டிஎன்ஏ வந்து பியூர் ஃபார்ம்ல இருந்தா மட்டும் தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வச்சு அதை கட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஜெனரலி செல்லுல டிஎன்ஏ எப்படி இருக்கும், செல்குள்ள மெம்பரேன்ல அது என்க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த செல்லை பிரேக் ஓபன் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணணும். ஸோ இதை பண்றதுக்கு, அதாவது செல்லை வந்து பிரேக் பண்றதுக்கு அந்த செல் டைப்பை பொறுத்து நம்ம ஸ்பெசிபிக் என்சைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாக்டீரியாவா இருந்தா லைசோசைம் யூஸ் பண்ணுவோம், தென் பிளான்ட் செல்ஸா இருந்தா செல்லுலேஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபங்கஸா இருந்தா கைடினேஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி செல் டைப்பை பொறுத்து ஸ்பெசிபிக் என்சைம்ஸ் யூஸ் பண்ணி we will break open the cell. Then இந்த DNA வந்து it will be isolated along with the macromolecules. So மத்த macromolecules like proteins, RNA அதுவும் DNA ஓட சேர்ந்து நமக்கு கிடைக்கும். So அதை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னா புரோட்டீன்ஸை வந்து புரோட்டியேஸ்ன்ற என்சைம் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுவோம். ஸோ நமக்கு தெரியும் டிஎன்ஏ வந்து ஹிஸ்டோன் ஆப்டோமர்ன்ற புரோட்டீன்ல தான் wrap ஆயிருக்கும். ஸோ அந்த ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு நம்ம புரோட்டியேஸ் என்சைம் யூஸ் பண்ணுவோம். தென் ஆர்என்ஏவை ரிமூவ் பண்றதுக்கு ரிபோநியூக்ளியேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு பியூரிஃபைட் டிஎன்ஏ கிடைக்கும் இதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம். அந்த பியூரிஃபைட் டிஎன்ஏவை நம்ம எப்படி precipitate பண்ணுவோம்னா பை தி அடிஷன் ஆஃப் சில்ட் எத்தனால். இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக்ல இருந்து இந்த கொஸ்டினை தான் ரெப்படிட்டிவா கேக்குறாங்க. ஓகே, ஸோ பியூரிஃபைட் டிஎன்ஏ இஸ் precipitated out by the addition of chilled ethanol. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, so this can be seen as a collection of fine threads in the suspension. So நம்ம chilled ethanol ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபைன் த்ரெட்ஸா அந்த சஸ்பென்ஷன்ல கிடைக்கும். அதை வந்து ஸ்பூலிங் லெபார்டரி டெக்னிக் மூலமா கிளாஸ் ராட் யூஸ் பண்ணி we will separate out. ஓகே, so நமக்கு பியூரிஃபைட் டிஎன்ஏ கிடைச்சிடும். Then the another step is cutting of DNA at specific locations. So அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம இப்ப அந்த பியூரிஃபைட் டிஎன்ஏவை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பெசிபிக் லொகேஷன்ஸ்ல கட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் டைஜஷன் சொல்லுவோம் இந்த ப்ராசஸ. அதை பண்றதுக்கு நம்ம பியூரிஃபைட் டிஎன்ஏ நமக்கு கிடைச்சது இல்லையா, அந்த பியூரிஃபைட் டிஎன்ஏ மாலிகூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட சேர்த்து இன்குபேட் பண்ணணும் அட் த ஆப்டிமல் கண்டிஷன்ஸ் ஃபார் தட் ஸ்பெசிபிக் என்சைம். நம்ம என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்றோமோ அதுக்கு ஆப்டிமல் கண்டிஷன்ல நம்ம இன்குபேட் பண்ணணும். ஓகே, ஸோ இன்குபேட் பண்ணும்போது நமக்கு டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ் கிடைக்கும். அதுல நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம ஐசோலேட் பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணுவோம்? ஸோ இந்த நிறைய டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸ்ல இருந்து நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ஐசோலேட் பண்றதுக்கு ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ், அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்ன்ற டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். இதை பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோ டூல்ஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியே தரவா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, so agarose gel electrophoresis is employed to check the progression of restriction enzyme digestion. So அது எப்படி கட் ஆயிருக்கு டிஎன்ஏ அப்படின்றத நம்ம அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் பத்தி பார்ப்போம். சோ இந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்ல டிஎன்ஏ வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்ன்றதுனால த்ரூ அ மீடியம், அகரோஸ் மீடியம் மூலமா அதோட சீவிங் எஃபெக்ட் மூலமா அக்கார்டிங் டு தேர் சைஸ் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட் செப்பரேட் ஆகி இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் தி ஆனோட். ஸோ ஸ்மாலர் த ஃபிராக்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா farther it will move towards the anode. ஓகே, சோ அந்த டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ஸை
நம்ம விசிபிள் லைட்ல பார்க்க முடியாது. அதை எத்திடியம் புரோமேட் காம்பவுண்ட் வச்சு ஸ்டெயின் பண்ணி அந்த யூவி லைட்ல எக்ஸ்போஸ் பண்ணும்போது நமக்கு பிரைட் ஆரஞ்சு கலர் டிஎன்ஏ பேண்ட்ஸ் கிடைக்கும். அதுல நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட நம்ம கட் பண்ணி இந்த ஜெல் பீஸ்ல இருந்து டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் எல்யூஷன் சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம் வித் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனோட அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ நம்ம நமக்கு டிசையர்ட் டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட் கிடைச்சிரும். சோ இதே ப்ராசஸை நம்ம வெக்டார் டிஎன்ஏக்கும் ஃபாலோ பண்ணுவோம். சோ வெக்டாரிலும் சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நம்ம இந்த சோர்ஸ் டிஎன்ஏவை எந்த என்சைம் வச்சு கட் பண்ணுமோ அதே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு வெக்டார் டிஎன்ஏவையும் கட் பண்ணுவோம். அதை நம்ம மறுபடியும் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்ல நம்ம குளோனிங் வெக்டாரை ஐசோலேட் பண்ணுவோம். ஓகே, தென் நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைச்சது இல்லையா, இந்த டிசையர்டு டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட் இந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்ல ஐசோலேட் பண்ண அந்த ஃபிராக்மெண்ட்டை நமக்கு மல்டிபிள் காப்பீஸ், நமக்கு மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் இந்த டார்கெட் டிஎன்ஏ வேணும்னா நம்ம PCR டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். பிசிஆர்ன்றது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஓகே, சோ தென் அடுத்த ஸ்டெப் ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை பிசிஆர். சோ இதுல நம்ம மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் ஜீன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது நம்ம டிசையர்டு டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட் மல்டிபிள் காப்பீஸா லெபார்டரி கண்டிஷன்ஸ்ல சிந்தசைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த பிசிஆருக்கு என்னென்ன ரெக்வயர்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2 sets ஆஃப் பிரைமர்ஸ் அண்ட் என்சைம் டிஎன்ஏ பாலிமரேஸ். ஸோ பிரைமர் அப்படின்றது ஸ்மால் கெமிக்கலி சிந்தசைஸ்ட் ஒலிகோநியூக்ளியோடைட்ஸ் தட் ஆர் காம்ப்ளிமெண்டரி டு த ரீஜியன் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ நம்மளோட அந்த ஆம்பிளிஃபை பண்ண வேண்டிய அந்த டார்கெட் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அதுக்கு காம்ப்ளிமெண்டரியா ஸ்மால் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் நம்ம சிந்தசைஸ் பண்ணுவோம் கெமிக்கலி. அதுதான் ஒலிகோ நியூக்ளியோடைட்ஸ் சொல்லுவோம், விச் இஸ் அ பிரைமர். ஓகே, சோ நமக்கு இந்த பிசிஆர் பண்ணணும்னா we need primer which is very important. then DNA polymerase. so இந்த polymerase chain reactionல யூஸ் பண்ற DNA polymerase TAC polymerase ன்னு சொல்லுவோம். ஏன்னா அது தெர்மோஸ்டேபிள் DNA polymerase. ஓகே, சோ இது தெர்மஸ் அக்வாட்டிகஸ்ன்ற பாக்டீரியம்ல இருந்து ஐசோலேட் பண்ணுவாங்க. சோ ஏன் நம்ம ஹீட் ஸ்டேபிள் DNA polymerase இந்த ரியாக்ஷன்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம டீநேச்சுரேஷன் பண்ணுவோம் ஹை டெம்பரேச்சர்ல. சோ அந்த மாதிரி நம்ம டீநேச்சுரேஷன் பண்ணும் போதும் இந்த என்சைம் ஆக்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம தெர்மோஸ்டேபிள் டிஎன்ஏ பாலிமரேஸ் இந்த பிசிஆர்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, தென் நமக்கு பிசிஆருக்கு இன்னொன்னு ஒரு முக்கியமா என்ன தேவைன்னா டெம்ப்ளேட் டிஎன்ஏ. ஸோ ஜீனோமிக் டிஎன்ஏ நம்ம டெம்ப்ளேட் டிஎன்ஏ தேவை. ஸோ அதுலதான் நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்பதான் நம்ம மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆம்பிளிஃபை பண்ண முடியும். தென் நமக்கு நியூக்ளியோடைட்ஸ் தேவை, அடினைன், குவானின், சைட்டோசின், தைமைன். அதுவும் இட்ஸ் அ காம்போனன்ட் ஆஃப் பிசிஆர். அது இருந்தாதான் நமக்கு டிஎன்ஏ நியூ டிஎன்ஏ சிந்தசைஸ் ஆகும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் பிசிஆர். ஸோ இதுல பிசிஆர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா டீநேச்சுரேஷன் ஹை டெம்பரேச்சர்ல பண்ணுவோம். ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா செப்பரேட் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அனீலிங். சோ நம்ம பிரைமர் போய் அனீல் ஆகும், அதோட காம்ப்ளிமெண்டரி சீக்வன்ஸோட. அனீலிங் மீன்ஸ் பைண்ட் ஆகும். ஓகே, தென் சோ பிரைமர்ஸ் போய் அனீல் ஆகும். தென் எக்ஸ்டென்ஷன். சோ எக்ஸ்டென்ஷன்ல நம்ம டிஎன்ஏ பாலிமரேஸ் தட் இஸ் TAC பாலிமரேஸ் பிரைமர்ஸ்ல நியூக்ளியோடைட்ஸ் ஆட் பண்ணோம். சோ நியூ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் சிந்தசைஸ் ஆகும். ஓகே, சோ டிஆக்சி நியூக்ளியோடைட்ஸ் இந்த TAC பாலிமரேஸ் பிரைமர்ல ஆட் பண்ணி நியூ டிஎன்ஏ சிந்தசைஸ் ஆகும். சோ எக்ஸ்டென்ஷன்ன்றது எலாங்கேஷன் தான். ஓகே, தென் amplified 1 billion times. So நமக்கு ஒன் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா 1 copy of DNA ல இருந்து 2 copies of DNA கிடைச்சிருக்கு. அப்போ each cycle doubles the amount of DNA. அப்போ after n number of cycle 2 to the power n copies of DNA கிடைக்கும். அப்ப எப்படி 1 billion times சொல்றாங்கன்னா after 30 cycles 2 to the power 30 நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு approximately 1 billion copies of target DNA கிடைக்கும். ஓகே, so this is PCR. இதுல important point என்னன்னு பாத்தீங்கன்னா தெர்மஸ் அக்வாட்டிகஸ்ல இருந்து நம்ம டிஎன்ஏ பாலிமரேஸ் ஐசோலேட் பண்றது. தென் இந்த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இந்த ப்ராசஸ் ஆஃப் பிசிஆர் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து இந்த டாபிக்ல இருந்து இது ரெப்படேட்டிவா கேட்கிற கொஸ்டின். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டீநேச்சுரேஷன், தென் அனீலிங், தென் ட்ரீட்மெண்ட் வித் TAC டிஎன்ஏ பாலிமரேஸ், TAC பாலிமரேஸ் அண்ட் டிஆக்சிநியூக்ளியோடைட்ஸ், தென் எக்ஸ்டென்ஷன், தென் amplification that is 1 billion times 30 cycles ஓட எண்ட்ல 1 billion times amplify ஆயிருக்கும் நம்மளோட டார்கெட் டிஎன்ஏ. ஓகே, சோ இப்படிதான் நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட நம்ம மல்டிபிள் காப்பீஸா ஆம்பிளிஃபை பண்ணுவோம். ஓகே, தென் ஜாயினிங் ஆஃப் டிஎன்ஏ. சோ இதுல நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம சோர்ஸ் டிஎன்ஏல இருந்து கிடைச்ச அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த குளோனிங் வெக்டாரையும் மிக்ஸ் பண்ணி அதுல லைகேஸ் ஆட் பண்ணுவோம். சோ இந்த லைகேஸ் என்சைம் it will join the cloning vector and the gene of interest. So நமக்கு recombinant DNA molecule construct ஆகும். So இந்த recombinant DNA molecule நம்ம இப்ப
ஹோஸ்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுவும் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹோஸ்ட் செல்ஸை கம்பீட்டன்டா ஆக்குவோம். ஸோ கம்பீட்டன்ட் ஆக்கி அதை வந்து இன்குபேட் பண்ணுவோம் ஐஸ்ல. அந்த அது 42 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் ஷாக் கொடுக்கும்போது the host cell will take up the recombinant DNA. Then other methods like micro injection and biolistics, அது plant cell ல introduce பண்றதுக்கு பண்ணுவோம். Then disarmed pathogens, இதெல்லாம் some of the methods to introduce the recombinant DNA into the host. Ampicillin resistant gene வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்? நம்ம டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்லை செலக்ட் பண்றதுக்கு செலக்டபிள் மார்க்கரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான். ஓகே, சோ நம்ம ஹோஸ்ட் செல்ல இப்ப ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணிட்டோம். ஓகே, சோ இப்ப நம்ம வந்து ஃபாரின் ஜீன் ப்ராடக்ட் அதுல இருந்து அப்டெயின் பண்ணணும். சோ ஏலியன் டிஎன்ஏ இஸ் இன்சர்டட் இன்டு அ குளோனிங் வெக்டார் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு அ ஹோஸ்ட் செல். சோ நம்ம ஹோஸ்ட் செல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதுல என்னென்ன மெத்தட்ஸ்ன்றது நான் உங்களுக்கு சொன்னேன். அது இன்னும் டீடைலா தெரியணும்னா லாஸ்ட் வீடியோ ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, சோ பாக்டீரியல், பிளான்ட் ஆர் அனிமல் செல். சோ அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ எந்த ஹோஸ்ட் செல்ல மல்டிப்ளை ஆகுமோ அந்த ஹோஸ்ட் செல்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஓகே, சோ நம்ம அல்டிமேட் எய்ம் என்ன? டு ப்ரொடியூஸ் அ டிசைரபிள் புரோட்டீன். ஸோ நமக்கு டிசைரபிள் புரோட்டீன் வந்து நமக்கு அப்டெயின் ஆகணும், எக்ஸ்ட்ராக்ட் ஆகணும். அதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல். ஓகே, ஸோ இந்த ஃபாரின் ஜீன் எப்ப எக்ஸ்பிரஸ் ஆகும்? ஸோ நம்ம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏல இருக்க ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்ப எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படின்னா அப்ராப்ரியேட் கண்டிஷன்ல மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகே, ஸோ the expression of foreign gene in host cells involve அண்டர்ஸ்டாண்டிங் மெனி டெக்னிக்கல் டீடைல்ஸ். ஸோ இதுல வந்து இந்த ஹோஸ்ட் செல் அதை பத்தி நம்ம நிறைய டெக்னிக்கலி அதோட ஆப்டிமம் பிஹெச், டெம்பரேச்சர், அதுக்கு என்ன சப்ஸ்ட்ரேட் வேணும், அதுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் வேணும், இதெல்லாம் வந்து இந்த டெக்னிக்கல் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டா கொடுக்கும் போதுதான் நமக்கு அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகே, தென் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் க்ளோன் பண்ணிட்டோம் அண்ட் ஆல்சோ இப்ப நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டார்கெட் புரோட்டீனை வந்து அதோட எக்ஸ்பிரஷன் இன்டியூஸ் பண்றதுக்கு எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா லார்ஜ் ஸ்கேல்ல அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ கன்சிடர் பண்ணணும். ஸோ வை லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் பண்ணணும்? அப்பதான் நம்ம கமர்ஷியல் பர்பசஸ் ஃபார் யூஸ் இன் மெடிசினல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு, அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்றதுக்கு, இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றதுக்கெல்லாம் வந்து நமக்கு அப்பதான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் பண்றதை நம்ம எப்பவுமே கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ புரோட்டீன் கோடிங் ஜீன் expressed in a heterologous host, it is called recombinant protein. So இதுல என்ன சொல்றாங்க? நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது வந்து புரோட்டீன், நம்ம டிசைர்டு புரோட்டீன் வந்து கோட் பண்ணோம். அதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல்னு பார்த்தோம். ஸோ இந்த புரோட்டீன் கோடிங் ஜீன் எக்ஸ்பிரஸ்ட் இன் அ ஹெட்ரோலோகஸ் ஹோஸ்ட். ஸோ அந்த ஹெட்ரோலோகஸ் ஹோஸ்ட்ன்றது என்னன்னா அந்த ஹோஸ்ட்னால நேச்சுரலி அந்த ஸ்பெசிபிக் புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, பட் நம்ம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிறதுனால அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால அது ஹெட்ரோலோகஸ் ஹோஸ்ட்ன்றாங்க. ஸோ இந்த ஹெட்ரோலோகஸ் ஹோஸ்ட் வந்து இந்த புரோட்டீனை வந்து என்கோட் பண்ணும்போது அந்த கிடைக்கிற புரோட்டீன் தான் வந்து ரீகாம்பினன்ட் புரோட்டீன். ஓகே, ஸோ இந்த செல்ஸ் கண்டெய்னிங் அவர் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இதை வந்து நம்ம ஸ்மால் ஸ்கேல்ல லெபார்டரியிலையும் வந்து கல்ச்சர் பண்ண முடியும். ஸோ கல்ச்சர் பண்ணி நம்ம டிசைர்டு ப்ராடக்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் பை யூசிங் டிசைர்ட் புரோட்டீன். அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் பை யூசிங் டிஃபரெண்ட் செப்பரேஷன் டெக்னிக்ஸ். ஓகே, தென் கண்டினியூஸ் கல்ச்சர் சிஸ்டம் பத்தி புக்ல சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் யூஸ்ட் இன் பயோரியாக்டர் தான். ஓகே, சோ இந்த மெத்தட்ல என்ன பண்ணுவாங்கன்னா the cells can also be multiplied in a continuous culture system. சோ இதுல எப்படி பண்ணுவாங்கன்னா யூஸ்டு மீடியம் ஒரு சைட்ல இருந்து ட்ரெயின் அவுட் பண்ணுவாங்க அண்ட் ஃப்ரெஷ் மீடியம் இன்னொரு சைட்ல இருந்து ஆட் பண்ணுவாங்க டு மெயின்டைன் த செல்ஸ் இன் தேர் பிசியாலஜிக்கலி மோஸ்ட் ஆக்டிவ், தட் இஸ் எக்ஸ்போனென்ஷியல் பேஸ்ல மெயின்டைன் பண்றதுக்காக. அப்பதான் நமக்கு வந்து லார்ஜ் பயோமாஸ் கிடைக்கும், leading to higher yield of desirable protein. So இந்த continuous culturing method பயோரியாக்டர்ல யூஸ் பண்ணுவாங்க to obtain higher yield of desirable protein. Okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா யூஸ்டு மீடியம் வந்து இந்த கண்டினியூஸ் கல்ச்சர் சிஸ்டம்ல யூஸ்டு மீடியம் ஒரு சைட்ல இருந்து ரிமூவ் பண்ணுவாங்க அண்ட் இன்னொரு சைட்ல இருந்து ஃப்ரெஷ் மீடியம் வந்து ஆட் பண்ணுவாங்க டு மெயின்டைன் தி செல்ஸ் இன் மோஸ்ட் ஆக்டிவ், தட் இஸ் பிசியாலஜிக்கலி மோஸ்ட் ஆக்டிவ், தட் இஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ்ல மெயின்டைன் பண்றதுக்கா. அப்பதான் நமக்கு ஹையர் ஈல்ட் ஆஃப் டிசைரபிள் புரோட்டீன் கிடைக்கும். ஓகே, ஸோ பயோரியாக்டர் அதுதான் வந்து லார்ஜ் ஸ்கேல்ல நம்மளோட கல்ச்சரை வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற
vessel. Okay, so bioreactor for producing large quantities of the desired product. அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். So bioreactors are vessels that biologically convert raw materials into specific products, individual enzymes, etc. using microbial, plant, animal or human cells. So இதுல raw material அப்படின்னு அவங்க சொல்றது அந்த கல்ச்சர் ப்ராத்ல இருக்க கார்பன் சோர்ஸ், நைட்ரஜன் சோர்ஸ், இந்த விட்டமின்ஸ், அதோட சப்ஸ்ட்ரேட் அதை தான் சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த சப்ஸ்ட்ரேட்டை யூஸ் பண்ணி நம்ம recombinant DNA இருக்கிற அந்த host cell வந்து it will grow and produce the desirable protein. Okay, so நம்ம recombinant DNA இருக்கிற மைக்ரோபியல் செல்லோ, பிளான்ட் செல்லோ, இல்ல அனிமல் ஆர் ஹியூமன் செல்லோ இந்த ரா மெட்டீரியல்ஸ் சப்ஸ்ட்ரேட்டா எடுத்துக்கிட்டு நமக்கு டிசைர்டு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் பயோரியாக்டர்ஸ்ல. ஓகே, ஸோ இந்த பயோரியாக்டர்ஸ் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டு ப்ராசஸ் லார்ஜ் வால்யூம்ஸ் ஆஃப் கல்ச்சர். ஸோ நிறைய கல்ச்சரை வந்து ப்ராசஸ் பண்ற மாதிரி ரேஞ்சிங் ஃப்ரம் 100 to 1000 liters ஆஃப் கல்ச்சரை ப்ராசஸ் பண்ற அளவுக்கு அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தி டிபிக்கல் பயோரியாக்டர்ஸ் யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, so bioreactor வந்து it will provide optimum condition and the desired product achieve பண்றதுக்கு நமக்கு optimum growth conditions provide பண்ணும். லைக் அதோட temperature, pH, substrate, salts, vitamins, oxygen எல்லாமே வந்து optimum conditionல மெயின்டைன் பண்ணும். ஸோ பயோரியாக்டர்ல நிறைய கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு desired product கிடைக்கிறதுக்கு ஆப்டிமம் கண்டிஷன்ஸ் பயோரியாக்டர்ல மெயின்டைன் ஆகும். ஓகே, ஸோ மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் பயோரியாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டிரிங் டைப் பயோரியாக்டர் தான். நான் இங்க ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிறது எல்லாமே நீட்ல கேட்டிருந்த கொஸ்டின்ஸ். ஓகே, சோ நல்லா பாத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் சிம்பிள் ஸ்டிர்டு டேங்க் பயோரியாக்டர். இந்த பிக்சர்ல இருந்தும் உங்களுக்கு லேபிளிங் பண்ணி அதை அந்த ஸ்பெசிபிக் லேபிளிங்க என்ன அப்படின்னு சொல்லி நீட்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சிம்பிள் ஸ்டிர்டு டேங்க் பயோரியாக்டர்ல பாத்தீங்கன்னா மோட்டர் இருக்கு, தென் ஃபோம் பிரேக்கர் இருக்கு, தென் பிளாட் பிளேடட் இம்பெல்லர்னா ஸ்டிரர். ஓகே, ஸோ எதுக்கு ஸ்டிரர் இருக்குன்னா அந்த ரியாக்டர் காம்போனன்ட்ஸை மிக்சிங் பண்ணி ஆக்சிஜன் வந்து யூனிஃபார்மா ஃபுல் ரியாக்டர் கண்டென்ட்ஸ்க்கும் கிடைக்கிறதுக்காக. தென் கல்ச்சர் பிராத் இருக்கு, தென் ஸ்டீம் ஃபார் ஸ்டெரிலைசேஷன். ஸோ அந்த பயோரியாக்டரை ஸ்டெரிலைஸ் பண்றதுக்காக ஒரு ஸ்டைல்ல இருந்து ஸ்டீம் கொடுப்பாங்க. தென் ஆசிட் பேஸ் for pH கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. தென் இதுல நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கும். அஜிடேட்டர் சிஸ்டம், ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டம், ஃபோம் கண்ட்ரோல் சிஸ்டம், தென் டெம்பரேச்சர் pH கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும் to maintain the optimum condition. Okay, then stirred tank bioreactor பாத்தீங்கன்னா usually cylindrical with curved base இருக்கும் to facilitate the mixing of the reactor components. Okay, then the stirrer facilitates even mixing and oxygen availability throughout the bioreactor. இதெல்லாம் important point. Then key systems இந்த சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும், இதுவும் நீட்ல கேட்டிருக்காங்க. ஓகே, தென் சாம்பிளிங் போர்ட்ஸ் இருக்கும். சாம்பிளிங் போர்ட்ஸ் மூலமா நம்ம ஸ்மால் வால்யூம் ஆஃப் த கல்ச்சரை வந்து பீரியாடிக்கலி வித்ட்ரா பண்ண முடியும். ஓகே, தென் திஸ் இஸ் ஸ்பார்ஜ்ட் ஸ்டிர்டு டேங்க் பயோரியாக்டர். ஸோ இதுல வந்து ஏர் பபிள்ஸ், ஸ்டெரைல் ஏர் பபிள்ஸ் ஸ்பார்ஜ் பண்ணுவாங்க. ஸ்பார்ஜ்னா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்றது, ஓகே, ஸ்ப்ரே பண்றது. ஸோ அது மூலமா என்ன ஆகும், இந்த பபிள்ஸ் dramatically increase தி ஆக்சிஜன் டிரான்ஸ்பர் ஏரியா. அந்த லிக்விட் மீடியமோட ஆக்சிஜன் டிரான்ஸ்பர் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணும். தென் கேஸ் என்ட்ரைட்மெண்ட் அப்படின்னா இந்த அப்பர் சர்ஃபேஸ்ல இருந்து கேஸை வந்து டிரா பண்ணி இந்த ஸ்டிரிங் ஆக்ஷன் மூலமா இந்த கேஸ் பபிள்ஸ் வந்து throughout the liquid medium disperse ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்பார்ஜ்டு ஸ்டிர்டு டேங்க் ரியாக்டர். இது ஏரோபிக் growth ஆஃப் பாக்டீரியாக்கு இந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி பயோரியாக்டர். Then downstream processing. So downstream processing ன்றது separation and purification. இதுவும் நீட்ல கேட்டிருக்காங்க. ஓகே, so after completion of the biosynthetic stage. So இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த recombinant protein ப்ரொடியூஸ் ஆகுறது அதெல்லாம் வந்து upstream processing. So இப்போ நம்ம அதை வந்து செப்பரேட் பண்ணி பியூரிஃபை பண்றது downstream processing. So இதுல the product has to be subjected through a series of processes before அது finished product மார்க்கெட்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணணும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து சூட்டபிள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வச்சு நம்ம ஃபார்முலேட் பண்ணணும். ஓகே, ஸ்பெசிபிக்கலி அது ட்ரக்கா இருக்கும்போது அது கிளினிக்கல் ட்ரையல்ஸும் பண்ணணும், ரிசர்ச் ஸ்டடியும் அதுக்கு பண்ணணும். ஓகே, அப்பதான் அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டை நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும். ஆல்சோ ஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்டிங்கும் ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் இஸ் ரெக்வயர்ட். ஓகே, ஆல்சோ இந்த டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்கும் இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்டும் ஒரு ப்ராடக்ட்டுக்கும் வேரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. Okay, so this is the processes of recombinant DNA technology. இதுல எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.